அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஓரிகேமி என்னும் இந்த ஜப்பானிய காகித மடிப்புகளை பயன்படுத்தி மடிப்பை மட்டுமே பயன்படுத்தி இந்த பறக்கும் ஓரிகேமி கொக்கு செய்ய போகிறோம். இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. மடிப்பை தவிர வேறு எந்த மீடியமும் நம்ம இந்த கொக்கில் பயன்படுத்த மாட்டோம். இதுதான் இதோட ஸ்பெஷலு. இதை செஞ்சுட்டு இப்படி ஃபைனலாக இப்படி வாழை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த கொக்கு நல்லா பறக்கும். இது ஓரிகேமிலேயே ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு மாடல். இந்த ஓரிகேமிக்கு கொக்கு உலக அளவில் அதிக பேர் செஞ்ச மாடல்னு சொல்லுவாங்க. இது இல்லை சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும். இப்போ நம்ம அந்த ஓரிகேமிலேயே புகழ் பெற்ற பறக்கும் கொக்கு செய்ய போகிறோம். அதை ஒரு சதுரமான ஒரு காகிதத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போது அதோட இந்த காகிதத்தோட சதுரமான காகிதத்தில் எதிர் முனையை சேர்த்து பாதியாக மடித்தோன்னா அது ஒரு முக்கோண வடிவமாகும். அது நல்லா அந்த அளவுலாம் பார்த்து பர்ஃபெக்டாக அழகாக வச்சு இப்படி முக்கோணமாக மாற்றிடுறோம். அதே போல் இப்போ இந்த முனைக்கும் சேர்த்து இன்னொரு பாதியாக மடிக்கிறோம். மடிப்பு மூலயமா தான் நம்ம இந்த ஓரிகாமி காகித கொக்கை உருவாக்குறோம். மடிப்பை தவிர வேறு எந்த ஒரு கம்மு சிசரு எந்த ஒரு டெக்னிக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையில்லை. அதனால தான் இதை காகித மடிப்பு கலைன்னு சொல்கிறோம். இப்போது இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த முனைக்கும் ஒரு கோடு உருவாக்கிட்டோம். அடுத்தது இந்த சைடையும் சேர்த்து இப்போ பாதியாக ஒரு செவ்வக வடிவத்தில் மடிக்கிறோம். அதில் இந்த ரெண்டு முனையும் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறோம். இந்த கார்னரை அழகாக வச்சுக்கணும். இப்போ இந்த சைடையும் சேர்ப்போம். அடுத்தது இந்த சைடையும் சேர்த்து இன்னொரு கோடு இந்த பக்கத்தில் வர வைக்கிறோம். இப்போது ஒரு 4 கோடு மடித்து உருவாக்கியிருக்கோம். திரும்ப இதை செவ்வகமாக மடிக்கிறோம். மடித்தோன்னா நமக்கு நடுவில் ஒரு செங்குத்து கோடு இருக்கும். அடுத்தது ஒரு முக்கோணம் இருக்கும். இந்த ரைட் சைடில் ஒரு முக்கோணம் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு முக்கோணம் இருக்கும். ஒரு முக்கோணம் முன்னாடி, இன்னொரு முக்கோணம் பின்னாடி இப்படி மடிச்சிட்டோன்னா எனக்கு இந்த வடிவம் கிடைக்கும். இப்போ அந்த சீட்டோட நடுவில் பார்த்தோம்னா இங்கே அகலமாக இருக்கும், இங்கே ஷார்ப்பாக இருக்கும். இந்த அகலமாக இருக்கிற பகுதியில் இந்த முக்கோணம் இல்லாமல் நடுவில் ஒரு பாக்கெட் போல் இருக்கும். இதில் இந்த முனையும் சேர்த்தோம்னா இந்த சீட்டை அடுத்த கட்டத்துக்கு ஒரு சதுர வடிவத்துக்கு மாறும். இந்த வடிவம் எப்படி இருக்கும்னா ரைட் சைடில் 2 சீட் இருக்கும், லெஃப்ட் சைடில் 2 சீட் இருக்கும். அதாவது இந்த ஒட்டுமொத்த சதுரமான சீட்டோட 4 முனையும் இந்த இடத்துல அசம்பிள் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது இதை ஒரு கோன் ஷேப்க்கு மடிக்க போகிறோம். இந்த சீட்டோட இந்த விளிம்பு இந்த செங்குத்து கோட்டுக்கு நேராக வரணும். அதே போல் இந்த விளிம்பும் இந்த செங்குத்து கோட்டுக்கு நேராக வரணும். இப்போது இதே சேம் ஸ்டெப்பு ஆப்போசிட் சைடு. இப்போது அந்த ஒரு கோன் ஸ்டெப் வந்துடும். இதையே திருப்பி பின்னாடியும் அதே ஸ்டெப்பு. இப்போ இந்த முக்கோணம் வந்திருக்கும் நமக்கு. அதான் முன்னாடி ஒரு தடவை பின்னாடி ஒரு தடவை எல்லாம் இப்படி மடிச்சுட்டு இதை எடுத்துட்டோம்னா அந்த கோடு வந்துடும். நமக்கு மடிப்பும் இந்த கோடும் தான் முக்கியம் இந்த கலையில். அதை அழகாக கவனித்து பண்ணணும். இப்போ இந்த ஷேப் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போது இந்த முன்னாடி இருக்கிற சீட்டை அப்படி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒரு முக்கோணம் வந்திருக்கும், கோடு ஒரு முக்கோணமாக வந்திருக்கும். இதில் இந்த இடத்துக்கிட்ட அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை இழுத்தோம்னா இங்கே பெண்ட் ஆகி அப்படியே அழகாக ஓப்பன் ஆகும். இந்த சீட்டு ஓப்பன் ஆகிறப்ப இந்த ரைட் சைடில் உள்ள ஒரு கோடு இருக்கும், இந்த முனைக்கும். அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். அந்த 2 கோட்டுக்கு நேரம் அப்படியே அழகாக உள்ளே மடிச்சிட்டோம்னா பேப்பர் கசங்காமல் அழகாக ஃப்ளாட் ஆகிடும். அந்த கோடு தான் நமக்கு அடையாளம். இப்போ சீட்டு ஃப்ளாட் ஆகிடும். அதே இந்த பக்கம் பண்ணதே திரும்ப இப்போ பின்னாடி பக்கமும் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். இந்த கோட்டுக்கு நேராக இப்படி மடித்து பெண்ட் பண்ணி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோன்னா அதே ஸ்டெப்பு இந்த பக்கமும்
ரைட் சைடில் ஒரு லைன் அப்படியே வரும், லெஃப்ட் சைட்லேயும் அந்த லைன் வரும். அந்த லைனுக்கு நேராக அப்படியே நம்ம மடிச்சிட வேண்டியது. ஒரு கோட்டை உருவாக்குறதும் மடிக்கிறதும் தான் இந்த கலையில் முக்கியமானது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் மாறிடுச்சு. இப்போ கீழே 2 கால் போல் இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், மேலே 2 ரெக்கை போல் இருக்கும், நடுவில் ஒரு முக்கோணம் இருக்கும். இப்போது சைடில் இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த கேப் இருக்கும். இந்த ரைட் சைட்லேயும் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் இந்த கேப் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற சீட்டை இந்த கோட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக மேலே பாதியாக மடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது கீழே இருந்த இந்த சீட்டு சென்டருக்கு போயிடுச்சு. அதே போல் இந்த பக்கமும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சீட்டை இந்த கோட்டுக்குள்ளேருந்து மையமாக வச்சு பாதியாக மடிச்சுட்டு இதை இந்த பக்கம் வச்சிடணும். ஒரு சீட்டு ரைட் சைடு, ஒரு சீட்டு லெஃப்ட் சைடு இப்படி போயிடுச்சு. இப்போ ஒரு முக்கோண வடிவத்துக்கு மாறிடுச்சு. இந்த ரைட் சைடு உள்ளே மடித்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 35-40 டிகிரி இப்படி வச்சுட்டு பாட்டம் சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்படியே நின்றுக்கும். இதுக்கு ஈக்குவலாக இந்த சீட்டையும் இப்படி இழுத்துட்டு வச்சிட்டோன்னா இப்போ ஒரு துரி சூளம் போல் 3 பாயிண்ட் வந்துடும். இது வந்து ரெக்கையாக மாறும் இந்த கொக்குக்கு, ஓரிகேமி கொக்குக்கு. ரைட் சைடும் இதே போல் ஒரு கேப் இருக்கும், லெஃப்ட் சைடும் ஒரு கேப் இருக்கும். இதை வந்து நம்ம கொக்கோட வாலாக வச்சுக்கலாம், இதை தலையாக வச்சுக்கலாம். அதுக்கு இந்த கேப்பில் ஒரு 1 இன்ச்சு அப்ராக்சிமேட்டாக 1 இன்ச்சுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இப்படி புஷ் பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கொக்கு ரெடி ஆகிடும். இது கொக்கோட தலை, இது வால் பகுதி. இப்போது இது வந்து ரெக்கை. இந்த ரெக்கையை வால் பகுதியில் இந்த பாயிண்டில் ஆரம்பித்து கழுத்துக்கு மேலே ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கிறது போல் இப்படி மடித்தோன்னா இது அடுத்தது இந்த ஓரிகேமி கொக்கு பறக்கும் கொக்காக மாறும். அதுக்கு ஈக்குவலாக பின்னாடியும் மடிச்சிடணும். இப்போது இந்த கொக்கோட இந்த முனையில் பிடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்லோவாக ஃபஸ்ட்டு இழுக்கிறப்ப ஸ்லோவாக இழுக்கணும், பேப்பர் இங்கே சிக்கியிருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்லோவாக இழுத்தோன்னா இந்த கொக்கு வந்து பறக்கும் கொக்காக மாறும். இது குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஓரிகேமிலே வந்து ஆக்ஷன் மாடல். இந்த வாழை பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா இந்த கொக்கு வந்து நல்லா அழகாக ரெக்கை அடித்து பறக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்டெப்பு நம்ம மடிப்பை மட்டுமே உருவாக்கி இந்த ஓரிகேமி கொக்கை உருவாக்கியிருக்கோம். இதுதான் இதோட ஸ்பெஷலு. இந்த ஓரிகேமி ஆர்ட்டோட ஸ்பெஷலு கம் இல்லாமல், கத்திரிக்கோல் இல்லாமல், ஒரே பேப்பரில் மடிப்பை மட்டுமே பயன்படுத்தி ஒரு உருவத்தை உருவாக்குறது தான் இந்த ஓரிகேமியோட ஸ்பெஷலு. அனைவருக்கும் நன்றி. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள்.